ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரியா மை விலாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஃபார்ம் ஃப்ரெஷ் அட் யூபிஎம் ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது எங்கே இருக்குன்னா செரி கெம்பாங்னு ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நாங்கள் ஏன் இங்கே வந்திருக்கோம்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஆக்சுவலாக பெட் அனிமல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கேட்டோ டாகோ வளர்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால பசங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே அனிமல்ஸ்க்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம், ஸோ கிராஸ் ஃபீட் பண்ணலாம். ஸோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனுக்கு பசங்களை கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ இங்கே ஆக்சுவலாக கோழி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கோழி ப்ளஸ் புறாலாம் இருந்தது. ஸோ கோழி பார்த்திங்கன்னா நார்மலாக சேவலில் நார்மல் நாட்டு சேவல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் காலில் நிறைய ஃபெதர்ஸ் வச்சு ஒரு பேண்ட் போட்ட மாதிரி இருந்தது. ப்ளஸ் வான்கோழி இருந்தது. ஸோ புறா கிட்டத்தட்ட மயிலோட தோகை விரிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ப்ளஸ் இதே மாதிரி கருங்கோழின்னு சொல்லிட்டு பிளாக் சிக்கன் இருந்தது. ஸோ அது லைவாக இவங்க பார்க்கும்போது அதை பற்றி நிறைய கேள்வி கேட்டாங்க. இந்த இடம் பார்க்குறது வர்த்து இல்லையாண்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ஒரு டிராக்டர் ரைடு மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது டிக்கெட்லேயே இன்க்ளூடட் தான், நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபீ பே பண்ண தேவையில்லை. ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இந்த டிராக்டர் ரைடில் போனோன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வீக்கெண்டில் தான் போனோம். ஸோ வீக்கெண்டில் டைமிங் 9 AM to 6 PM. வீக் டேயில் பார்த்தீங்கன்னா 10 AM to 5 PM. ஸோ வீக்கெண்ட்னாலுமே இங்கே கூட்டம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு க்ரௌடடான பிளேஸ் இல்லை. நாங்கள் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு 3 o'clock தான் கிளம்பணும். ஸோ 3 o'clock to 4 o'clock ரீச் ஆகிட்டோம். ஸோ டிராஃபிக்கில் மட்டும் 4 o'clock ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் ஒரு 4:30 இங்கே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா 6 o'clock நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்தது. ஸோ அன்றைக்கி மழை எதுவும் பெய்யலை. ஸோ அது ஓப்பன் பிளேஸஸ்னால ரொம்ப வெயில் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் அம்பர்லாலாம் எடுத்துகிட்டு போனதில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். பொதுவாக மலேசியாவில் வெதர் எப்படி இருக்குன்னா, ஸோ வீக்லி 3 days ஆச்சு கண்டிப்பாக மழை வந்துடும். ஸோ அந்த வெதர் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, எப்போ மழை வரும் எப்போ மழை வரான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லார் கையிலையும் ஒரு அம்பர்லா இருக்கிறது சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா பூசணி செடி போட்டுருந்தாங்க. ஸோ பசங்க எல்லாமே பூசணிக்காயை ஒரு பால் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல அங்கங்கே நிறைய ஆர்ச் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த செடி கொடியெலாம் மேலே அதை போட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்காகனா நல்ல வெயில் அடிக்கும் போதோ இல்லை நல்லா மழை வரும் போதோ அதுக்குள்ளே நீங்கள் நடந்து வேறு லொக்கேஷன் போய் பார்த்துக்கலாம் சைட் சீயிங்க்கு. ஸோ அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஆடுங்க இருந்தது. ஸோ அதை பசங்க ஃபீட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன தான் ஆடு உள்ள கேஜில் வச்சு அதுக்கு புல் கொடுத்துருந்தாலுமே நம்ம அதுக்கு புல்லை வெளியேருந்து எடுத்து நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அது ஒரு ஹாப்பியாக சாப்பிட்றது. ஸோ அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பசங்களும் லைக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற புல்லெல்லாம் கிள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. என் பையன்லாம் ஆடை ஆக்சுவலாக வாயை பிடிச்சி கிள்ள ஆரம்பிச்சிட்டான். அந்தளவுக்கு அவனுக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தான். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடம் ஆக்சுவலாக பார்க்க வியூ நேரில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன தான் வெயிலாக இருந்தாலுமே இந்த இடம் சென்டர் ஆஃப் தி ஃபார்ம் ஆக்சுவலாக. ஸோ இந்த 360 டிகிரி உங்களுக்கு அப்படி பார்த்தாலே தெரியும், அவ்வளோ க்ரீனிஷாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே ஒரு சேர் போட்டுட்டு அது ஆக்சுவலாக உட்காந்து வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. பட் வெயிலாக இருந்ததுனா நாங்கள் அந்தளவு அதை பார்க்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா சுரக்காய் இருந்தது. இந்த சுரக்காய் அவ்வளோ பெருசாக இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ இருக்கும் போல். ஸோ பசங்க அப்படியே நெக்ஸ்ட்டு ரேபிட் பார்க்க போயிட்டாங்க. ஸோ ரேபிட்டுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிராஸஸ் அதுக்கு பிடிச்ச கிராஸஸ்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ ரேபிட்டுமே பார்க்க வந்து எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒரு கலரு, சில இதெல்லாம் வந்து ரெட் ஐஸில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ரேபிட்டு. ஒரு வழியாக ரேபிட்டுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு பசங்க வந்து மானுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கேயும் வந்து தவளை, அதுக்கப்புறம் வந்து கோட்லாம் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இதில் வந்து மண்புழு உரம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி வந்து இயற்கை முறையாக மண்புழு வந்து உற்பத்தி பண்ணலாம். ஸோ ஏன்னா அது ஃபார்மிங் லேண்ட்னால செடி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு ப்ளஸ் வந்து அங்கே பூச்செடிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த மண்புழு உரம் போடுறாங்க. ஸோ இதெல்லாமே நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து மாட்டு உரமும் வந்து ஆக்சுவலாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவன் பண்ணுற அட்ராசிட்டியெல்லாம் பாருங்கள். ஆட்டுக்கு புல் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை பிடுங்கிடுவான். ஏன்னா கேட்டால் மற்ற ஆடுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாஜிக் சொல்லலாம். இது என்னன்னு புரியல. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நெதர்லாண்ட்ஸ், யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தது ஃபார்மிங்கோடையது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாடுங்கள்லாம் நல்லா ப்ராப்பராக வெல் மெயின்டைன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட ஏஜோட இது பொறுத்து அவங்க வந்து அந்த கிரடல் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பொண்ணு வந்து நல்லா தைரியமாக கவுக்கு வந்து புல் கொடுத்துட்டு இருந்தா. ஸோ பையன் இனிஷியலாக பயந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், அவனையும் சரி பரவாயில்ல அதுவும் பண்ணாதுடான்னு சொன்னதுக்கப்புறம் அவனும் போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மரண பயம் இருந்தது. அது வெளியே காட்டிக்கல அவனை. அது பக்கத்தில் சின்ன ஒரு பாண்டு மாதிரி இருந்தது. அதில் வாத்தம் இருந்தது. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து டிக்கெட் எவ்வளோ வருதுன்னா, மலேசியன் கேட்டகரி, அதாவது மலேசியன் யார் வருவாங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் சிட்டிசன்ஸ், இல்லை அப்படி இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் ஒர்க் பண்ணுற ஃபாரினர்ஸ், அவங்களாம் மலேசியன் கேட்டகரியில் வருவாங்க. அப்புறம் நான் மலேசியன் கேட்டகரி. ஸோ நான் மலேசியன் கேட்டகரி யாரில் வருவாங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் வரவங்க நான் மலேசியன் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ மலேசியனுக்கு அடல்ட்டுக்கு, அதாவது பெரியவங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 15 ரிங்கெட் ஆகுது. ஸோ நம்ம ஊர் காசுக்கு தோராயமாக ஒரு 270 ரூபா ஆகுது. ஸோ கிட்ஸுக்கு வந்து 4 to 12 இயர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 10 ரிங்கெட் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரைஸு மலேசியன் கேட்டகரினா. ஸோ நான் மலேசியன் கேட்டகரினா அப்படியே ப்ரைஸ் டபுள் இது ஆகுது. ஸோ 35 ரிங்கெட் வரும். நம்ம ஊர் காசுக்கு 630 ரூபா ஆகுது. ஸோ கிட்ஸ்க்கு வந்து அப்படியே 25 ரிங்கெட். ஸோ இதுதாங்க ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ
ஸோ இப்போ நாங்கள் எல்லா இதுவும் முடிச்சுட்டு நாங்கள் டிராக்டர் ரைடுக்கு வந்திருக்கோம். ஸோ பொதுவாக வந்து நம்ம ஊரில் சின்ன வயசில் கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி டிராக்டர்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாடர்ன் நம்ம சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரோ இல்லைன்னா மாட்டு வண்டியோ பார்க்க முடியாது. ஸோ இந்த கிட்ஸ்க்கு வந்து இந்த டிராக்டர் ரைடு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அப்படியே வியூ பார்த்துட்டே வாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரணுன்னா ஒன்று நீங்கள் ஓன் கார் வச்சுட்டு வரலாம், இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வச்சு வரலாம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ஏதாவது கால் டாக்ஸி மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் வந்து வரலாம். ஸோ ட்ரெயினில் வந்து வரணுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ட்ரெயின் வந்து மாறினதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு பிடிச்சி வரணும். ஸோ அதுவே கிட்டத்தட்ட சிட்டிலேருந்து வரணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours மேலே ஆகும். ஸோ அது நீங்கள் பார்த்து ட்ராவல் பண்ணி வரணும். இப்போ இந்த இடம் வந்து பார்க்குறது வர்த்தா வர்த்து இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து வர்த்துன்னு சொல்லுவேன். யாருக்குன்னா இங்கே லோக்கல் பீப்புள்ஸ்க்கு இது வர்த்து. ஏன்னா 15 டிக்கெட் அவங்க பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து வரோம் டூரிஸ்ட்டாக வந்து பார்க்கணுன்னா இது வந்து வர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.